கவுண்டமணியும் செந்திலும் ஒரு காமெடி, பழைய காமெடி. அப்புறம் என்ன பண்ணுவார் கவுண்டமணி செந்தில் கிட்டக்க, டேய் லாரியை கழுவி நான் போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போவார். அதுக்குள்ளே வந்து பார்த்தா செந்தில் அப்படியே உட்காந்துட்டுருப்பார். அங்கே பார்த்தா லாரியை காணோம். தண்ணி ஆறுத்து தண்ணி ஃபுல்லும் போயின்னு இருக்கு. இவன் டேய் எங்கடா லாரி என்ன நான் உட்காருங்க. இவர் ஒன்றுமே அவசரமே விட மாட்டார் செந்தில். உட்காருங்க என்ன டேய் லாரி எங்கடா முதல்ல சொல்கிறா. ஏன்னா இன்னும் இவ்வளோ ஆற்று தண்ணி ஃபுல்லும் போகுது, எங்கன்னா மூளை இருக்கா அவங்களுக்கு? பக்கெட்லேயும் சொம்புலையுமா மொண்டு லாரியை கழுவுறது எங்கன்னா ஆகிற வேலையா? அதான் தள்ளி விட்ட ஆற்றுல அப்படின்னுமா. உடனே காணுமே, அடப்பாவி தள்ளி விட்டியா அப்படின்னு. ஆமாம், இன்னும் பக்கெட்டில் மகள்லாம் தண்ணியை மொண்டு கழுவுறது எந்த காலத்துக்கு ஆறுது? தள்ளி விட்டேன், இந்தாங்க சாவி, எதுக்கு இதுன்னு கேட்பாரு. போய் எடுத்துட்டு வாங்கன்னு இவர் போய் சாவியை போட்டு ஓட்டிட்டு வரணுமாலாம். அவருக்கு மண்டை காஞ்சிடும். அடப்பாவின்னு நினச்சிக்கிட்டு காசை வேற கொடுத்து, ராஜா ஆற்றுல தண்ணி தள்ளி விட்ட, நீ டயர்டாக இருப்ப, சாப்பிட்டுட்டு போய் எதனா ஒரு மரத்தை நிழலை படுத்துக்கப்போ அப்படின்னுவார். சரின்னு அவரும் சரின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவார். அதுக்கப்புறமா இவரும் மண்டையை பிடிச்சிப்பாரு. அடக்கடவுளே அப்படின்ட்டு. இப்படிலாம் சில பேர் இருக்காங்கல்ல, நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று எடுத்துப்பாங்க. அப்போது என்ன தான் பண்ண முடியும்? ஒருத்தருக்கு ஒரு தடவை சொன்னால் புரியும், ஒருத்தருக்கு 2 தடவை சொன்னால் புரியும், ஒருத்தருக்கு 10 தடவை சொன்னாலும் புரியாது. இந்த மாதிரி கேரக்டர்களை என்ன தான் பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. போடாடே போடான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அவங்களோட நம்ம மல்லு கட்டிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மண்டை அவ்வளோதான். நம்ம மண்டை ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்களோட போட்டாப்பொடி போட்டுக்கிட்டோ இல்லை இவங்களோட சண்டை போட்டுக்கிட்டோ இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் அடுத்த வேலை செய்ய முடியாது. அதனால் நீ இருக்கிறத நீ இரு, நான் இருக்கிறத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போனோம்னா நம்ம பொழைச்சோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.